ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டு கூட்டு பார்த்தீங்கன்னா, உங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய டயட்ல கண்டிப்பா சேர்த்துக்கணும். இதுல நெறைய சத்துக்கள் இருக்கு. பார்க்குறதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா, லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னோட வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு டான்னு சூப்பரா வந்துரும். இப்போ நாம வாழைத்தண்டை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயரை வந்து நீங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி தண்டு வெள்ளையாக இருக்கும். இதில் மேலேயும் கீழே நீங்கள் கட் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அழுக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு வாழைத்தண்டை வட்ட வடிவில் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் உங்களால் அந்த நாரை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவிலே நல்லா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எப்படி நார் எடுக்கணும்னு. அடுத்து நார் எடுத்துட்டு பொடியா நறுக்குன வாழைத்தண்டை அரிசி கழுவுன தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா அது கருத்து போயிடும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல வத்தல், அப்புறம் தேவையான அளவு பூண்டு, ஒரு 4 பூண்டு, அப்புறம் ஒரு சில்லு தேங்காய். இதை நல்லா நம்ம பேஸ்டாட்டும் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நாம் பொடியாக நறுக்கின வாழைத்தண்டை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 வெங்காயமாக நல்லா பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். ஒரு வாழைத்தண்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த சீரகம் சோம்போட பச்சை வாசனை போன பிறகு நாம் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நம்ம வேக வச்சு சேர்க்க போகிறதில்ல, இதிலேயே நம்ம வேக வைக்க போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வாழைத்தண்டை வந்து ஓரமாக தள்ளி விட்டுட்டு நடுவில் மட்டும் நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ உங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், வாழைத்தண்டு கூடயே பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சாலும் சரி. ஆனால் அப்படியே வைக்கும்போது பாசிப்பருப்பு குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாசிப்பருப்பு குழையாது. ஆனால் நான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பொரியல் மாதிரியும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன தக்காளி அதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லை கடைசியாக நல்லா பிழிஞ்சு விட்டாலும் சரிதான். ஸோ இது தக்காளி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணி உங்களுக்கு வத்துற வரைக்கும் நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக வச்சிங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் இல்லைன்னா கூட்டு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.